ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோடைய நிறைய டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. குழம்புக்கு பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். தக்காளியும் அதோடையும் சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாழைக்காவை ஏற்கனவே உப்புல போட்டு வச்சுருக்கேன். அந்த உப்புல போட்டு வச்சா கற்காதுங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பை கடைஞ்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு கொதிக்க வச்சாச்சு. கொதித்த பிறகு நீங்கள் காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனை இருக்காது. பூவோடு சேர்ந்துருக்கிற முருங்கைக்கீரை தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் பொரியலுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. குழம்பு ரெடி பண்ணியாச்சு. குழம்புக்கு தாளிப்பு ஏற்கனவே தாளித்து வச்சுருந்தேன், சேர்த்துக்கிறேன். பாப்பாவுக்கு டிஃபனு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. வீட்டுக்காருக்கும் எடுத்து வச்சாச்சு. தம்பிக்கு சாப்பாடும் தொட்டுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸு. காலையில் டிஃபன் தோசை தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.